वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनः भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् शिवानंद लहरी सौंदर्य लहरी பார்த்தோம். அதே மாதிரி சிவானந்த லஹரி இந்த ரெண்டும் லஹரின்னு ஆரம்பிச்சு. லஹரின்னா அலைகள்னு அர்த்தம். ஆனந்த அலைகள், ஆனந்தங்கள் பல ஆனந்தங்கள், ஜீவானந்தம், பிரம்மானந்தம், அதே போலயே இந்திரானந்தம், பிரகஸ்பத்தியானந்தம், பித்ரானந்தம், இப்படி நிறைய ஆனந்தங்களுக்கு நித்தியானந்தம். இப்படி இந்த ஆனந்தங்கள்ல சிவானந்தம் அப்படி அந்த சிவானந்தத்தினுடைய பெருக்கு இத ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பகவத்பாதால் சங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணி இந்த வைதிக மதத்துக்கு ரொம்ப சகாயம் பண்ணியிருக்க. ஜெயின மதம், பௌத்த மதம், மற்ற நாஸ்திக மதங்கள்லாம் வந்து நம்ம ஆச்சாரங்களை அடியோட இல்லாம பண்ணணும்னு பார்த்தது. அவ இங்கே சொல்லியிருக்க கூடியதான சில தர்மங்களை தான் சொன்னார். அஹிம்சாங்கிற தர்மம் வேதத்துல சொல்லியிருக்க. அதே போலயே மற்ற தர்மங்கள்லாம் வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களைத்தான் அவ சொல்றார். ஆனா என்ன பண்ணினா வேதோக்த தர்மமானது தப்புன்னு பேச தொடங்கிட்ட. இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான ஆச்சாரங்கள் இருக்க, இதை கடைபிடிச்சுட்டு வந்தா ஒரு மனுஷன் நிம்மதியா வாழலாம், அது எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடியது. ஆனா மற்ற தர்மங்கள்லாம் எப்படி அவ சொல்றது, சில பேருக்கு தான் உபயோகப்படும், சில பேருக்கு அதெல்லாம் தனித்து நிற்க முடியாது. இந்த நாம் சொல்லக்கூடியதான இந்த தர்மங்களாவது சகல பிராணிகளும் மனுஷாலா இருக்கிறவா எல்லோருக்கும் தகுந்ததான ஒரு தர்மமா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த தர்மத்தை காப்பாற்றி நமக்கு அழகா கொடுக்கறது மட்டும் இல்ல, அத சாஸ்வதமா இருக்கணுங்கிற அபிப்பிராயத்துல ரொம்ப சாதாரண மனுஷாளுக்கும் புரியும்படி அநேக ஸ்தோத்திரங்களை பண்ணி அந்த ஸ்தோத்திரங்கள் வாயிலாக எல்லோருடைய மனசுலையும் பதிக்க விட்டுவிட்ட. ஆகையால் தான் இன்னைக்கும் இத்தனை நாள் ஆனாலும் இந்த ஸ்தோத்திரங்களை நாம் வாசிச்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் மேலோட பகவான ஸ்தோத்திரம் பண்ற போதில் இருந்த போதிலும் அதுக்குள்ள ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்க. ஆத்ம தத்துவம், உபனிஷத் அர்த்தங்கள், கீதையினுடைய சாரம், அதே போல அதுக்கு முன்னால் இருந்ததான மகான்களுடைய சொற்கள் எல்லாமே அதுக்குள்ள பதிச்சு வச்சிருக்க. அப்படிப்பட்டதான பல பிரகரணங்கள்ல லட்சுமி சிம்ம ஸ்தோத்திரம் ஒண்ணு பார்த்தோம், மாத்ரு பஞ்சகம்னு பார்த்தோம். அது போல ஸ்தோத்திரங்கள்ல இது ஒரு ஸ்தோத்திரம். இதுவும் ரொம்ப அழகா எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதாகத்தான் இருக்க. இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு விசேஷம் என்ன, பரமேஸ்வரனையும் அம்பாளையும் பிரிச்சு பார்க்கல ஆச்சாரியார். எப்பவுமே பிரிக்க முடியாது, அம்பாளையும் பரமேஸ்வரனையும் பிரிக்க முடியாது, சிவசக்திகளை தனியா பிரித்து பார்க்க முடியாது. ஒண்ணு பிரித்து ஒண்ணு எப்படி பார்க்க முடியும்? கையில எழுதுற திறமை தனியா எடுத்து வைக்க முடியுமா? கை வேற திறமை வேற தெரியறது நமக்கு. கையில திறமை இருக்க, வெறும் கையில அதுல திறமை இருக்க, இது வெவ்வேறு நமக்கு தெரியறதே தவிர அதை என்னைக்காவது நீங்க பிரிச்சு எடுத்து பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்க்கத்தான் முடியுமா? ஆனா அது ரெண்டும் வெவ்வேறு தான். அதே விதமாகத்தான் அந்த சக்தியும் சிவனையும் பிரிச்சு பார்க்க முடியாது. சொல்லும் பொருளும் எப்படி சேர்ந்திருக்கோ அதே போல சேர்ந்திருக்கு. இந்த சக்தியும் சிவனும் இவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா? இப்ப சொல்லும் பொருளும் நான் சொன்ன மாதிரியாக நாதமாகவும் பொருளாகவும் இருக்கு.
இந்த நாதமும் பொருளும் அர்த்த சுரட்டி சப்த சுரட்டி. பொருள்களை படைச்சார் பகவான். 5 பூதங்களை படைச்சார், பஞ்சீகரணம் பண்ணினார். பிறகு 5 பூதங்கள் எல்லா பொருளும் உண்டாச்சு. இது இப்ப நம்ம பாக்குற உட்கார டேபிள், சேரோ டேபிளோ மற்ற சவரோ எல்லாம் அந்த பஞ்சபூதங்கள்னால் தான் உண்டாச்சு. உங்க சரீரமும் பஞ்சபூதங்கள்னால் தான் உண்டாச்சு. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான வேலை செய்யக்கூடியதான புலன்களும் பஞ்சபூதங்கள்ல தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ரத்தமோ மாம்சமோ மற்ற பதார்த்தங்களோ எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அவைகள் எதை பார்க்கறது? பஞ்சபூதங்களை தான் பார்க்கறது. நீங்க சப்தம், ஸ்பர்சம், ரசம், கந்தம் அப்படின்னு இவைகள்லாம் அனுபவிக்கிறேன். நல்ல சொல்லு இருந்தா அதை கேட்கிறேன், இனிமையான சங்கீதம் இருந்தா கேட்கிறேன், நல்ல வாசனை இருந்தா பருகிறோம் பார்க்கிறேன், நல்ல சுவையா இருந்தா பருகிறோம். இவைகள்லாம் இருக்கு. நீங்க 5 புலன்கள்னால எதை அனுபவித்தாலும் அவைகள்லாம் என்னது? இந்த சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இதுதான். இவைகள்லாம் 50 பூதங்கள் தான். அதை தவிர ஒரு ஒண்ணு இல்லை. உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா மகாபூத அந்யஹங்கார அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே மகாபூதத்திலிருந்து ஆரம்பிச்சு திருதி பர்யந்தம் இருக்கக்கூடியதான எல்லாமே சங்காத சேதனா திருதி அப்படின்னு சொன்னதான இந்த க்ஷேத்திரம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த க்ஷேத்திரம் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்ததான பிரபஞ்சம் தான். இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், இதை சொல்லக்கூடியதான சொல்லு இருக்கு பார்த்தீங்களா, அதான் அம்பாளுடைய சுரூபம். இப்படி சொல்லாகவும் பொருளாகவும் இருக்கக்கூடியதான அவ்விரண்டு பெயர்களை ஒரு நாளும் பிரிக்க முடியாது, பிரிச்சு பார்க்கல. அதனால தான் இங்க என்ன ஆரம்பிக்கிறார் சிவானந்தர் சொல்லும் பொழுது, கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமஸ்காரம் பண்றீங்க. சுவாமின்னு நீங்க என்ன புத்தகம் எழுத போறேன்? பரமேஸ்வரனை பத்தி எழுத போறேன். ஆனா பரமேஸ்வரனை பத்தி எழுதும் பொழுது அம்பாளையே கூப்பிடுறேன் அப்படின்னு உன்னை விட்டுட்டு இன்னொன்னு கூப்பிட முடியாது சுவாமிங்கிற. கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம். அப்ப அம்பாளை மட்டும் பூஜை பண்ணும் பொழுது அம்பாளை மட்டும் தனியா சொல்லுவேடா அப்படின்னு சொல்லலையே. அங்கேயும் சிவசக்தியா யுக்தா, அங்க என்ன பண்ணியும் அங்கேயும் அம்பாளை ஒண்ணணும்னு சொன்னா அம்பாளை பத்தி தானே பேசணும். நீங்க ஆரம்பத்துல சிவசக்தியா யுக்தான்னு சொல்றேன், தனியாக சிவான்னு பிள்ளை சொல்ல வேண்டியதானே சொல்லி இருக்கலாம். ஆனா சிவன் இல்லாத அம்பாளை நான் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. சிவானந்த லஹரியில அம்பாளையும் சிவனையும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கிறார். சௌந்தர்ய லஹரில அம்பாளையும் சிவனும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். என்னடா இதான் தத்துவம், ஒண்ணு விட்ட ஒண்ணு இருக்க முடியாது. அப்படி அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு சங்கயோகம், அதனால நமக்கு ஏற்படக்கூடியதான தாம்பத்திய சுகம். ஒரு வீடுன்னு இருக்குமே, ஏனால் 2 பக்கமும் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. அது பிரம்மச்சரிய ஆசிரமம், மெல்லமா தான் போகும். தர்மத்தை சீக்கிரமாக வளர்க்கணும்னா 2 பேரும் இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கறதா கலாபியாம். பார்வதி பரமேஸ்வரான என்ன நினைச்சிட்டு கேள்விங்க, கைலாச லோகத்துல இருந்து இந்த ஆனந்தமாக அவ பாட்டம் ஏகாந்தே சுகமாசி தான் இருந்துட்டு இருக்காரோ, அவளோ அவ இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பார்வதி பரமேஸ்வரால் உங்க முன்னால இருக்கா. எது நீங்க எந்த செயல் பண்ணினாலும் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னம் பிரம்மணாஹுதம் பிரம்ம இவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் அம்பாளுக்கு பண்ற பூஜை தான். எப்படி அவ எப்படி இருக்கா? கலாபியாம், கலை. கலைகள்னா என்ன? ஆர்ட். என்ன ஆர்ட்? சங்கீதம் பாடுறேன், நாத தனு மனிஷம் சங்கரம். அத பரமேஸ்வரன் தான் சொல்லிட்டு இருக்க. நாத வடிவா இருக்கிறது சங்கரன் அப்படிங்கிற. அம்பாளும் நாதஸ்வரூபிணி. சரியா போய் அதே மாதிரியே ஒரு டான்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா நிருத்தியம், அதுவும் பரமேஸ்வரன் நடராஜஸ்வரூபம். அம்பாளும் அதே மாதிரி ஸ்வரூபம். சமையல்னு ஒரு கலை, அது கலை. அது சமையல்னு ஏதோ பண்றா ஸ்திரீகள், அவளுக்கு இஷ்டமா பண்றா. கைக்கு எவ்வளவு அவ்வளவு உப்பு போடுறா. நீங்க போட்டு பாருங்களேன் ஒரு நாள், நீங்களே சாப்பிட முடியாது, இன்னொரு சாப்பிட வேண்டாம். அவ எப்படி கிராஸ்ல வச்சுட்டு 100 கிராம் உப்பு 200 கிராம் சீரகம்னு போட்டா அது என்ன சமையல? இது சரியா? அப்ப எப்படி அது ஒரு கலை. கலைன்னு சொன்னா அதுக்கு பிக்சடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்ல முடியாது. கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்?
சயின்ஸ் ஆர்ட் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஏன் சார் கிளாஸ்ல இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறேன் சார். பிஏங்கிறார் பிஎஸ்சிங்கிறார், என்ன வித்தியாசம்னு கேட்டேன். எங்க காலையில லெக்சர் கேட்டுன்னு வரையிருந்தார். அடுத்த நாள் சொல்றது இது பிஏ அது பிஎஸ்சி, அவ்வளவுதான் வித்தியாசம் சார். ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? எதை நீங்க ஒரு கலைன்னு சொல்லுவோம், எதை ஒரு சாஸ்திரம்னு சொல்லுவோம்? எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி ஒத்துக்கிறதோ அதுக்கு சாஸ்திரம்னு பேர். இந்த காரிய காரண பாவம் இருக்க, இது பண்ணினா இது வரும் எனக்கூடியதான நிச்சயம் இருந்தால் அது சாஸ்திரம். இது இப்படி பண்ணினா இது இப்படித்தான் இருக்கணுங்கிற நிச்சயம் இல்லாத போனால் அதுக்கு கலைன்னு பேர். அவ்வளவு. இந்த கலைகள்ல என்ன, அவளுக்கு சொந்தமாக செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கு. வீணை இருந்தது, அதுக்கப்புறம் வயலின்னா, அதுக்கப்புறம் வயோலான்னா, அதுக்கப்புறம் வேற ஏதோ கீபோர்டுங்கிற இவளே முன்னால இருந்ததோ. அப்ப என்ன, அவளுக்கு சாதாரணமா இருக்கிறத அந்த என் ப்ராடக்டை வச்சுட்டு அது எப்படியாவது கொண்டு வந்தா போறோம் அப்படிங்கறது கலைகள். ஆனா சாஸ்திரம் அப்படி இல்லை. இதை பண்ணினா இதுதான் வரும், இன்னொன்னு வரப்படாது. அப்படி இருக்கக்கூடியதான் இந்த கலைகள் 64 சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலாமயி. 64 கலைகள். எழுதுறது, வரைகிறது, சமைக்கிறது, பாடுறது, நாட்டியம் ஆடுறது, கோலம் போடுறது, அது ஒரு கலை. நம்ம ஊர்ல என்னமோ நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, கோலங்கள் சில பேர் போட்டா அதை அழிக்கவே மனசு வர, எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த புதுசா அந்த தனுர் மாசம் வர காலத்துல போடுவ பாருங்க கிராமத்துல, அது என்ன, அதுக்கெல்லாம் நம்பர் எல்லாம் இருக்கு. இத்தனை புள்ளி வைக்கணும்னா என்னமோ, இங்க நடுவுல புள்ளி வைக்கணும், ஓரத்துல புள்ளி வைக்கணும், இது அதோட சேர்க்கணும். இது வம்பா இருக்கு. கிராஃப் எழுதுறதுக்கே இவனுக்கு வரல, அந்த கோலம் இங்க இருந்து வர போறது. ஆனா என்ன விவகாரம், அதுல வச்சு அழகா போட்டு அதுல கலர் கலர்லாம் விட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா. இது ஒரு கலை. எல்லா கலைகளும் நம்ம நாட்டுல பகவானை போய் ஆராதனமாக அமைஞ்சிருக்கு. கலைய கலையா நம்ம நினைக்கல, கலைய பகவானுக்காக பண்ணினோம். ஒரு நாட்டியமோ ஒரு சங்கீதமோ வேற எதுக்கும் வரல, பகவானோட இணைக்கணும். அதை அப்படி பக்தியோட பண்ணினதான ஒரு நாடு இது. இந்த கலைகள் என்னமா இருக்க, சாட்சாத் பரமேஸ்வரனா இருக்க. கலைகளை ஆராதனம் பண்றதுன்னா பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துறது. அழகா சமைக்கிறேன்னு என்ன அர்த்தம், நலபாக்கம் பீமபாக்கம். என்ன சார் சமையலுக்கெல்லாம் புருஷாள் தானு அன்னைக்கு இருந்தா, யார ஸ்திரீகளை சொல்லல, திரௌபதி பாக்கம்னு சொல்லல, நலபாக்கம் பீமபாக்கம் தான் சொன்னா. ஒருவேளை அப்பொழுது புருஷாள் தான் சமைச்சிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா விவகாரம் என்னன்னு, இது எதற்காக சொல்றது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். இந்த சமயங்கிறத லேசாக சொல்லாதீங்க. ஏன் ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, சமைச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அபிஷ்ட தயார் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ யாகம் பண்றா போல இவ. அபிஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பகவத் ஆராதனத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும். நீங்க பண்ணக்கூடியதான சகல செயலும் எப்படி இருந்தது, பகவானுக்காக கொடுக்கக்கூடியது. அந்த செயலே பகவான். டிராயிங் போடுறதுன்னு அதுல உண்ணி போய் அப்படியே பண்றாங்க. அதே போல ஒரு கரடு முரடா இருக்கக்கூடியதான ஒரு கல்லை கொடுத்து விளையானால் அந்த கல்லை செதுக்குறான் பாருங்காம, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அது எவ்வளவு கேர்ஃபுல்லா, முதல்ல அந்த கல்லுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தபதி இருக்க, அவர் என்னடா முதல்ல கல்லை தொட்டு கண்ணை கொட்டுண்ட, என்ன சுவாமினர் இந்த கல் எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். ஏன்னா செதுக்கிறப்ப ஒரு சின்ன பாகம் ஒரு பக்கம் போயிடுதுன்னா முழு வேஸ்ட். இத்தனை நாளும் ஒரு 6 மாதம் பண்ணியிருந்த செயல் எல்லாம் வேஸ்ட். அந்த கண்ணுக்கு கண்ணை செதுக்கிறார், கண்ணை வைக்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளவு சிரமம் தெரியுமா. என்ன சார் ஒரு இடத்துல ஒரு டொக்குன்னு ஒரு அடிக்க வேண்டியதானே, என்ன அடிச்சா எல்லாமே போயிடுது. அதை பார்த்தா எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நம்மளை பாக்குற மாதிரி இருக்கலாம். அப்படித்தான் இங்க செதுக்கணும் அப்படிங்கிற. அப்ப என்ன, அந்த ஒரு சாதாரணமான ஒரு கிரியிலையும் ஒரு எவ்வளவு ஒரு விசேஷம் இருக்க. சரிதான், கலைகள்னு சொன்ன அப்படிப்பட்டதான ஒரு விசேஷம். அந்த கலாஸ்வரூபமா இருக்க பார்வதி பரமேஸ்வரன். கலாபியாம் 64 கலை வடிவமாகவும் பகவான் இருக்காராம். கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம். 2 பேரும் பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் அவளுடைய சூடான தலைன்னு, தலைமணி சூடாமணிங்கிறோமா இல்லையா, அதுல அலங்கிருத சசி கலாபியாம் 2 பேரும் சந்திர பிறைய தலையில வச்சு
பரமேஸ்வரன் சந்திரபிரை ஏன் தலையில வச்சுருக்கார், அம்பாள் தன் சந்திரபிரனை ஏன் தலையில வச்சுருக்கார். பரமேஸ்வரன் எதுக்கு பண்ணிட்டு இருக்கார், என்ன அண்டினவாள் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவளை நான் காப்பாத்துவேன்னு காட்டுறதுக்காக சொல்ற. சந்திரனானவன் 27 ஆத்துக்காரிகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆத்துக்காரிட்ட ரொம்ப பிரியமா இருந்ததுனால தட்ச பிரஜாபதி எவ்வளவு சொன்னாலும் கேட்கலையா, அவர் சபிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அந்த சபிச்சதுனால அவருக்கு வியாதி கொஞ்சம் கொஞ்சமா கொதி போயிட்டார். வேற யார சரணாகதி பண்றது? ஏன்னா இந்த பாபத்துக்கு பிரதி கிடையாதுங்கிறது. எது, தன்னை நம்பி வரக்கூடியதான ஒரு பெண்ணை அவளை ஹிம்சப்படுத்தினா மகா பாபம்னு சொல்றது. அதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லையா. ஆத்துக்காரிய ஹிம்சை பண்ணினா பிராயஷ்சித்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 26 ஆத்துக்காரிகளையும் ஹிம்சை பண்ணி விட்டார் அவர். உரமா என்ன பண்றதுன்னு, உமக்கு பிராயஷ்சித்தம் கிடையாது, அனுபவிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுவார் பாப்போம். உடம்பு நாளளவில் க்ஷீணிச்சு போறது. அந்த சந்தர்ப்பத்துல பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணும்பொழுது பரமேஸ்வரன் பண்ணினார், கவலைப்படாத அப்படின்னு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கார் தலையில. அதுக்கப்புறம் போகவே இல்லை, அப்படியே இருக்கார் அப்படின்னு சந்திரபிரைய தலையில வச்சுண்டு எல்லாருக்கும் காட்டுறாராம். எந்த பாபம் பண்ணினாலும் பயப்படாதீங்க, அதுக்காக பாபம் பண்ணணும்னு சொல்லல. பிராயஷ்சித்தம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பரமேஸ்வரன் பகவானை தியானம் பண்ணலையானால் அத்தனை பாப்பத்தையும் போக்கி நல்ல கதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தலையில சந்திரபிரைய வச்சுருக்கார். அம்பாள் தலையில சந்திரபிரைய வச்சுட்டு இருக்கா, என்ன நம்பினவாளுக்கு அமிர்தத்துவத்தை கொடுப்பேன், சந்திரனுடைய நிலா அமிர்தம், ஆகையால் உங்களுக்கு அமிர்தத்துவத்தை கொடுப்பேன், மரணமில்லாத நிலையை நான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அம்பாள் தலையில சந்திரபிரைய வச்சுருக்கா. இப்படி சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி 2 பேரும் சந்திரபிரைய தலையில வச்சுருக்கா. அவளுக்கு நமஸ்காரம். கலாபியாம் சூடா அலங்கிருத சசிகலாபியாம். அதற்கு பிறகு நிஜ தப பலாபியாம். அவ 2 பேரும் எப்படின்னு பரமேஸ்வரன் பண்ணினதான தபஸ்வனுடைய பலம் அம்பாள், அம்பாள் பண்ணினதான தபஸ்வனுடைய பலம் பரமேஸ்வரன். அந்த ஆதி தம்பதிகள் அவ 2 பேரும் எப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர அடையணுங்கிற தீவிரமான தபஸ் பண்ணின. தபஸ்னா நம்ம என்ன மூக்க மொழியிட்டு ஜபம் பண்றது அது இல்ல, எப்பொழுதும் அவளுடைய நினைப்போடையே இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சு காலத்திலையும் அவளுடைய நினைப்பு இருக்கணும். அதுதான் நிஜமானது. மனசஸ்த இந்திரியாணாம் ஐகாகிரியம் தப உச்சதே. மனசு புலன்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கணும். அப்படியே பல நாட்கள் தபஸ் பண்ணினார் பரமேஸ்வரன். தபஸ் பண்ணினார். அந்த தபஸுக்கு என்ன பண்றது, எதற்காக பண்றான்னு யாருக்கும் தெரியல. ஏனாபி காமேன தபஸ்சாரா ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம். தேவதைகள்லாம் ஆச்சரியப்படுறா, இந்த பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு, உலகத்துல யாராவது தபஸ் பண்ணினா அந்த தபஸுக்கு என்ன பலம்னு பார்த்து கொடுக்கக்கூடியதான பலமத உபபத்தே. அந்த பரமேஸ்வரனே எதற்காக இந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியலையே. அவருக்கும் ஒரு ஆசை உண்டோ, நிறைவேறாத ஆசை உண்டோ, ஒரு முயற்சியினால நிறைவேறாத போனா தானே தபஸுனால அதை அடையணும்னு பண்ணுவார். என்னது, அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவருடைய தபஸுக்கு பலம். தேவதைகள்லாம் பரமேஸ்வரன் இவர் பிரம்மதேவரை கேட்கிறார், மகாவிஷ்ணுவை கேட்கிறார், என்ன ஆச்சுன்னார். பரமேஸ்வரன் தபஸ்ல இருக்கார். அவர் தபஸை கலைஞ்சு வெளியில வந்தால் அப்பொழுது பார்வதி விவாகம் பண்ணிட்டா சூரபத்மனை கொல்றதுக்காக சுப்பிரமணிய சுவாமி பிறப்பார். என்ன பண்றது, அவரும் தபஸ்ல இருக்கார், தீவிரமான தபஸ்ல இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி போய் பார்க்கிற, இந்திரனை போய் கேட்கிறார். இந்திரன் மட்டும் மன்மதனை அனுப்பிக்கிறார், எப்படியாவது இவருடைய தபஸை பங்கப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னால மகாவிஷ்ணு தபஸ் பண்ணினார் பதரி கஷேத்திரத்துல நரநாராயணால. என்ன பண்ணினார், ரம்பைய அனுப்பிச்சு விட்டார். அவர் எப்படியாவது டான்ஸ் ஆடி அவர் தபஸை டிஸ்டர்ப் பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணணும்னு அவர் தபஸை விட்டுணும் அப்படின்னு நினைச்சு 10 வருஷ காலம் அந்த அம்மா என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கார், முடியல. மயங்கி கீழே விழுந்து விட்டான்னு அவ்வளவு டான்ஸ் ஆடி அப்படின்னு கோபம் வந்து அந்த பரமேஸ்வரன் அவரே கருணா உருகிட்டார். நம்மளால ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் வரலாமா அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணினா கண் திறந்து பார்த்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு
சந்தேகம், ஒரு சந்தோஷம் வந்தது. அப்பாடா, இவர் தப்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே, பரவாயில்லையே, முடிச்சுட்டாரு, இனிமேல நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணார், அம்மா கெட்டவார்னார். அந்த மாதிரி இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. இந்த அவ்வளவுதான், மகாவிஷ்ணு இறங்கி விட்டார் அப்படின்னு நினைச்சா. உலகத்தை எல்லாம் படைச்சுதான் அந்த பரமாத்மாவை ஏதாவது பண்ண முடியுமோ? கிட்ட வந்தார், வாழ்ந்தார், அந்த உட்காருன்னார், உட்கார்ந்தார். அவருக்கு வேண்டிய அந்த அம்மாவுக்கு பழத்தை கொடுத்து கொஞ்சம் உபசாந்தி பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், ஒரு தொடையை தட்டினாராம். தட்டினதுமே என்ன ஆச்சுன்னு, இந்த ரொம்ப இருக்க இதை விட வசதியான ரொம்ப அழகா இருக்கக்கூடியதான ஒரு பெண் வந்தார். அந்த ஊருன்னா தொடை, சம்ஸ்கிருதத்துல ஊருன்னா தொடை. அதை தட்டி வந்ததுனால ஊர்வசின்னு பேர். என்ன பண்ணினா, இதை அழைச்சிட்டு போய் இந்த பொண்ணை இந்திரனுக்கு பிரசன்ட் பண்ண, இது போல ஆயிரக்கணக்கான பெண்கள் உடம்புலயே இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? வேற என்னடா விவகாரம்? அப்படி ஊர்வசிங்கிற ஒரு புத்தகம். இன்னொரு கதையில என்ன, அந்த ஊர்வசி போய் இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ண பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவன் அந்த முனிவர் என்ன பண்ணினார், இது போல இன்னொரு பொண்ணை தயார் பண்ணினாரா. அது எப்படி இருக்குன்னு, இந்த ஊர்வசி விட எள்ளளவு அழகு ஜாஸ்தி. அதான் தீல உத்தமா. தீலமனா எள்ளு. எள்ளளவு இதை விட வசதியான அழகா இருந்ததா. இது ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே அழகா இருக்கா, இருந்தாலும் இவங்களை விட அந்த கொஞ்சம் அழகு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னதான். இதுக்கெல்லாம் வாய்மாங்குவோமா நாங்க? இப்படி மகாவிஷ்ணுவிட்ட நடக்கல, பரமேஸ்வரன்கிட்ட இந்த அப்சர் சொன்னார்தான் அவர் பண்ணுவார, பாவம் அவளுக்கு தான் வருத்தம் அப்படின்னு இந்த மன்மதனை அனுப்பிச்சார். மன்மதன் போறார், பானங்கள் போட்டார், தெரியல, அவர் காலம் சரியா இல்லை, அவர் மூணாவது கண்ணை திறந்தார், கிருஷ்ணார்பணா ஆயிடும். என்ன பண்றது? அதுக்கப்புறம் அதே போலயே பார்வதி அம்மா இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த அம்மாவை தபஸ் பண்ண வேண்டாம்னு தடுத்தினா அவங்க அம்மா, மேனான்னு பேர் அந்த அம்மாவுக்கு, இமாவனுடைய ஆத்தக்காரி, மேரு பர்வதத்தினுடைய பொண்ணு. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தெரியுமா? மேரு பர்வதத்துக்கு பொண்ணா அந்த அம்மாளுக்கு. அவளுக்கு மேனான்னு பேரு. அந்த மேனாவை ஹிமவானுக்கு கொடுத்த அந்த அம்மாவுக்கு அவளுக்கு பிறந்தது 2 பெண்கள் பிறந்தா. ஒரு பெண்ணுக்கு கங்கான்னு பேரு, இன்னொரு பொண்ணுக்கு உமான்னு பார்வதின்னு பேரு. அந்த கங்கை தான் நதியா எடுத்து அது பகீரதன் கூட அந்த கதை வேற. அடுத்ததா இது அம்மா பார்வதி தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா. அந்த அம்மா சொன்னாலும், அம்மா உனக்கு தபஸ் எல்லாம் சரி வராது, திரீஷ புஷ்பம் மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கிறவள், அப்படிப்பட்டதான உனக்கு இந்த தபஸ் எல்லாம் ஒத்து வருமா? வராது. வேண்டாம். உமேதி மாத்ரா தபசா நிஷித்தா பஷ்டாதுமாக்கியம் சுமுகி ஜகாமா. ஊ மா, ஊ தபஸ், மா வேண்டாம், தபஸ் வேண்டாம், உனக்கு நடக்காத காரியம், ரொம்ப சிரமப்படுவே அப்படின்னு உன் உடம்புக்கு ஒத்துக்காதமான்னு சொன்னாலும் கேட்கலையா. எங்க பரமேஸ்வரனை அடையிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. பரமேஸ்வரனை பிரீதி பண்ணணும், சந்தோஷப்படணும்னா சரீரத்தை வாட்டிண்டு அவருக்காக பக்தி செலுத்தணும், அப்பதான் முடியும் அப்படின்னு தபஸ் பண்ணினா. அம்மா ஒரு தபஸுக்கு என்ன பலம்? எதற்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா? பரமேஸ்வரனா அடை. போன ஜென்மாவில தட்சனுடைய பொண்ணா பிறந்தா. அத தட்சணானவன் என்ன பண்ணினா, பரமேஸ்வரனை விஷார். பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் நிஷேவிதம் பிரம்மரதமர்த்திபி. மகான்களெல்லாம் பிரம்மத்தை தேடுறவாளெல்லாம் அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்களை எப்பொழுதுமே தியானம் பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான் அந்த சிவனை நித பண்ணலாமா? நீங்க சிவனந்த பண்ணின குடும்பத்துல நான் சேர்ந்தவள்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வைஸ்வர அக்னியினாலேயே தன்னை அப்படியே இழிச்சுண்டா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மாவிலையும் அடுத்த ஜென்மாவிலையும் எனக்கு பரமேஸ்வரன் தான் அத்துக்காரனா வரணும் அப்படின்னு நினைச்சிருந்து அடுத்த ஜென்மாவை தபஸ் பண்ணி, இந்த பக்கம் பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பக்கம் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு சரியா வரல. நாரதர் பார்த்தாரு, இவ 2 பேரும் தனித்தனியே தபஸ் பண்ணிட்டு என்ன அர்த்தம்? தம்பதிகள் ராத்துக்கு போனா அந்த அம்மா அந்த பக்கம் பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்காரு, இவர் இந்த பக்கம் பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்காரு. ஒருத்தர் பேச மாட்டேங்கிற, என்ன அவவா ஜபம் பண்ணிட்டே இருக்கா, இதெல்லாம் வீடா இது இல்ல முனீஸ்வர ஆசிரமா தெரியலையே.
இப்படி இருந்த என்ன லாபம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நாரதரைக்கு போனார். ஹிமவான் கிட்ட போறார். போயிட்டு ஏன்னா வெறுமனை உட்கார்ந்துட்டு இருக்கு, பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு, கல்யாணம் பண்ண வேண்டாமா? இவர் பார்த்தார், எனக்கும் தெரியும் சுவாமி, நான் பாக்குறேன், அந்த பொண்ணை கேட்டா பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. பரமேஸ்வரர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் கண்ணு மொண்டு உட்காந்து எத்தனை தரம் கூப்பிட்டாலும் ஊருக்கு சொல்ல மாட்டேங்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? மாத்தியஸ்தமே நேப்பியவலம் வீட்டே. சரி, இவளுக்கும் சொல்ல முடியல, அவளுக்கும் அவருக்கும் சொல்ல முடியல அப்படின்னு நான் சும்மா இருந்துட்டு இருக்கேன், வழி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னார். நாரதர் பார்த்தார், இதெல்லாம் இப்படி பண்ணுவேடா, நீங்க என்ன பண்ணணும், இந்த பெண்ணை பரமேஸ்வரர்கிட்ட அனுப்பி அவருக்கு ஒத்தாசை பண்ண சொல்லுங்க, அவருக்கு சேவை பண்ண சொல்லுங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்சினா. லோக குருவா இருக்கா கூடிய அந்த பரமேஸ்வரத்துல பணிவிட பண்றதுக்காக அனுப்புங்க பார்வதி அப்படின்னாரா. ஏதோ நன்னத்தான் இருக்கு, அது என்ன ஆகுமோ தெரியலையே. ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் கலந்து விட்டா இது என்னன்னா, இது ஒண்ணு நிறைஞ்ச நெய்யால நிறைஞ்ச குடம், இன்னொன்னு நெருப்பு எரியக்கூடியதான ஒரு கட்டை. இதெல்லாம் சேர்த்து வைக்கலாமா ஒரு இடத்துல? ஆனா நாரதர் சொல்றார், நாரதர் லோகத்துக்கு நன்மை பண்ணுவார், வேற ஒண்ணும் தெரியல, சரின்னு அனுப்பிச்சு விட்டார். ஒரு 10 நாள் பரமேஸ்வரன் கண்ணையே திறக்கலையே. தினந்தோறும் இந்த அம்மா போய் கோலம் பண்ணி புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி வரைவிட பண்ணிட்டு அப்படியே இருக்கா. ஒரு நாளும் கண்ணே திறக்கல. மறுபடியும் சாயங்காலம் அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து போட்டு அடுத்த நாள் தொடச்சு மறுபடியும் வேற கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அப்பா எடுத்து சொல்லிட்டாராம், இவர் கண்ணை திறக்க மாட்டார், டெய்லி வேலை தான் மிச்சம். நாரதர் சொல்லியிருக்காமா, பண்ணிட்டாரு சில நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மெல்லமா கண்ணு திறந்தார். லோகோத்தரமான ஒரு சௌந்தரியம் அம்பாளுக்கு. மகாலாவண்ய சேவதி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழகும் ஓரிடத்துல சேர்ந்திருக்குமே. ஆனால் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு அழக அதை பார்த்தார். இனிமேல் என்னாச்சு, இது வரைக்கும் விகாரஹே கௌசதி விக்ரியந்தே ஏஷாம் நதே தம்சிதயேவ தீரா அப்படின்னு தன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்கக்கூடியதான அத்தனை துன்பங்கள் இருக்கும் பொழுதும் தன் காரியத்தை விடாம யார் பண்ணிட்டு இருக்கானோ அவன் அல்லவா தீரன். எல்லாமும் வசதியா அமைஞ்சிருக்கு, எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, நம்ம பண்ணிட்டது அது விசேஷம் இல்லை. எல்லாமும் நீங்களே பண்ணிக்கணும், உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கணும். அதுக்கு நடுவுல நீங்க கிளாஸுக்கு வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் விசேஷம். வர்றதுன்னு அவ்வளவு சுலபம் இல்லை, நாம என்னமோ சொல்றோமே தவிர கரெக்டா நீங்க கிளாஸுக்கு கிளம்புற காலத்துலதான் எல்லா பிரதிபந்தகமும் வரும். ஒண்ணு இல்லைன்னா போன எதிர்க்க வரும். நடுவில் என்ன ஆகுமோ தெரியலையோ என்னமோ வர பரியந்தான் ஒரே கவலைத்தான். வீட்டுக்கு போய் அப்பாடான அது போல இவ்வளவு சிரமத்திலையும் பண்ணிட்டு இருக்காரேன்னார். ஆனா அடுத்த பார்வதியை பார்த்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்யாணம் தீர்மானம் ஆச்சு, சப்தர்ஷிகளை அனுப்புறார், எல்லாம் சீக்கிரமா ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு பரஸ்பர தபசம்பத் பலாயிட பரஸ்பரவும் பிரபஞ்ச பாஞ்ச மாதா பிதரவு பிராஞ்சவுஜாயாபதீனுமா. ஒருத்தரை ஜெயிக்கணும், ஒருத்தரை அடையணும்னு ஒருத்தர் தபஸ் பண்ணியதான மக சிறந்ததான ஒரு தம்பதிகள். ஆகையால் அதனால சொல்ற நிஜ தபப்பலாபியாம், நிஜ தபப்பலாபியாம். அவளுடைய தபஸனுடைய பலமாக இன்னொருத்தர் இருக்கார். பார்வதியினுடைய தபஸனுடைய பலம் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய தபஸனுடைய பலம் அம்பாள். பார்த்தல அவ 2 பேரும் எப்படி இருக்கா? கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தபப்பலாபியாம். ஒவ்வொருத்தருடைய தபஸனுடைய பலமாக மற்றவர் இருக்கார். பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவதுமே, பக்தேஷு பிரகடித பலாபியாம். பக்தாளுக்கு பலத்தை கொடுத்துருக்க. அவ 2 பேருக்கும் போட்டியம். நான் தான் பலத்தை முதல்ல கொடுப்பேன், நான் தான் பலத்தை கொடுப்பேன். பக்தாளத்துல அவ்வளவு ஒரு அபிமானம். பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேர். நீங்க ஒரு வில்வத்தை அவர் தலையில போட்டு ஒரு உத்தரையுடைய ஜலத்தை பக்தியோட பண்ணினா போறோம், அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தனி பக்தியா. போருன்னு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சவம் சகோட்டியா சிவலோகமேதி. அப்படி அவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அவர் எதை பார்க்கிறார்? பக்தியை பார்க்கிறார். அம்பாள் பக்தி கம்யா பக்தி வசியா பயாபகா. பக்தி பக்தி என்ன? சர்வதா சர்வ காலமும் என்னை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு பக்தின்னு.
நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுத்தோமேனால் பிறகு அந்த பொருள் என்ன ஆச்சுன்னு கவனிக்கிறோமா? அவ எப்படி அதை உபயோகப்படுத்திக்கிறான்னு இது உங்களுக்குன்னு கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அது என்ன ஆச்சு, எப்படி இருக்கு, என்ன ஏது கவனிக்கிறோமா? ஒண்ணும் இல்லை. திருப்பி எனக்கு கொடுன்னு கேட்கிறோமா? கேட்கல. கேட்டா அது தானம் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் போறேன், மணி ஆர்டர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு பேனா கேட்கிறார். கிருஷ்ணா தியானமான்னு கொடுத்துட்டுல, கிருஷ்ணா ஒண்ணு கொடுத்துடல. அவர் எழுதுற பிறகு அவரையே பார்த்துட்டு இருக்கு. திருப்பி கொடுப்பாரோ போயிடோ அப்படின்னு விவகாரம் முழுக்க. என்னடா அது என்ன 2 ரூபாய் பால் பாயிண்ட் பேனா தான், தான் இருந்தாலும் பக்கத்திலேயே நின்று அவர் முடிச்சதுமே கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வரல இல்லையா? இது தானம் ஆகாது. தானம்னு நீங்க ஒருத்தர் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் டோட்டலா அதை மறந்து விடணும். அவர் ஏப்பாடு படிக்கிறார், அப்படி கொடுக்கறதுக்கு தானம்னு பேர். அதே விதமா பக்தி கம்யா, பக்தின்னா என்ன? நம்மள பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கணும். இந்த மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். இதுதான் சரணாகதின்னு சொல்றோம். சரணாகதி நமஸ்காரம் பண்ணேன்னா என்ன சொல்றீர்கள்? நமஹா, இந்த உடலோ இந்த சரீரமோ இந்த ஆவியோ எனதல்ல, மகா எங்களது இல்லை அப்படின்னு சொல்றதான். இப்ப நமஹா நமஹான்னு சொல்லிட்டு திரும்பி பகவான்கிட்ட இருந்து வரமா பூஜை பண்ணிட்டே இருந்தா, பூஜை பண்ணி நம்பாளுக்கு ஒரு புஷ்பம் ரொம்ப அழகா இருந்தது, ரோஜா புஷ்பம், பூஜை போட்டு விட்டா. ரொம்ப நன்னா இருந்து என்ன பண்றது, எடுத்து தலையில வச்சுட்டான். இது ரொம்ப நன்னா இருக்கே, என்னம்மா இப்படி பிரசாதமோ இல்லையோன்னா அது அப்புறம் தான் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மீதி புஷ்பத்துல கலந்து போயிட்டு நன்னா இருக்கு முதல்ல வச்சுட்டேன், க்ஷேமா வச்சுங்க, நம்ம வேண்டான்னு சொல்லல. அப்ப என்ன, நிஜமாக அர்ப்பணம் பண்ணிடும். அர்ப்பணம் பண்றதுன்னு நான் என்னை உங்களுக்கு தங்களுக்கு கொடுத்து விட்டேன், இனிமேல் தாங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன். இதுதான் ஆத்ம நிவேதனம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அந்த பரமாத்மாவனுடைய கையில இனிமேல நான் ஒரு பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் எப்படி நடத்தினா நடந்துப்பேன், எப்படி சொன்னால் சொல்வேன். இனிமேல் அவர் வேதத்துல எனக்கு என்ன கட்டளை இருப்பாரோ அப்படி நடந்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கே இது பக்தி. அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வந்தால் இனிமேல எல்லாமே கொடுத்துருவாளாம். அதனால்தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அவருக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் சொல்லல. நிறைய 100 ரூபாய் ஒரு சேர் மல்லின்னு அது எனக்கு வாங்கி போடுன்னு சொன்னாம்பாள். சொல்லலையே, நீங்க வாங்கி தலையில வச்சுக்கோ, அதை சொல்லல. எது நீங்க எதை கொடுத்தாலும் வெறும் பில்லு, அந்த பில்லை கொடுத்தா கணபதிக்கு அவ்வளவு இஷ்டம். பில்லு வெறுமனதான் கிடைக்கிறது, அதை கொடுங்க. எருக்கம் புஷ்பம் அது அவருக்கு இஷ்டம், அதை கொடுங்க. நல்ல புஷ்பம் நீங்க வச்சுங்க. அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் வடை வேணும்னு கேட்கல, உங்களுக்கு வேணும், அதுக்கு அதான் நைவேத்தியத்துக்கு வச்சுங்க. வெறும்னு 4 திராட்சை பழம் வச்சா போறோம்னு, காஞ்ச திராட்சை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சா போறோம். அம்பாள் நைவேத்தியத்தை கேட்கல, உங்க மனசுல எண்ணத்தை கேட்க. ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா பாக்கியானபேட்சய தஸ்வாமி மம தெய்வதம் ததிகரோ நாம்னாபி நாம்னாயதே அப்படின்னு அந்த பக்தாளுக்கு பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஆகையால் பரமேஸ்வரனா இருக்கட்டும் அம்பாளா இருக்கட்டும், 2 பேரும் என்ன நினைக்கிறாளாம்? பக்தாபியாம் பிரகடித பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம். பக்தாளுக்கு இது பலம் இது பலம் அப்படின்னு கொடுத்து கொண்டே இருக்கலாம். அந்த அந்த பக்தி பக்தாளா இருக்கிறவாளுக்கு அவ கேட்ட பலத்தை கொடுக்கிறார். கேட்காத போனால் அவளுக்கு எது நிஜமா நன்மையோ அதை கொடுக்கிறாள். கேட்டவாளுக்கு கேட்டது தான் கிடைக்கும். கேட்காத வெறுமனை பண்ணிட்டு இருக்கா பார்த்தாளா, அவளுக்கு மிக உயர்ந்ததான பலமும் கொடுக்கும். அப்படி பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவதுமே சிவாபியாம். அம்மாக்கு என்ன பேரு? சிவான்னு பேரு பார்வதி. பரமேஸ்வரனுக்கு சிவஹான்னு பேரு. சிவன்னு சொன்னா என்ன? ஸ்வஸ்தேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு சுபம். எப்பவுமே உங்க மனசுல உங்களுக்கு எல்லாமே சுபமாவே நடந்துட்டு இருக்கும். அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால, பார்வதி பரமேஸ்வரால் அனுகிரகம் சிவாபியாம் நல்லதையே மங்களத்தையே கொடுத்துட்டு இருப்பார். இந்த மங்களம்னா என்னது? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. மங்களம்னா என்னது? நன்மை. எது நன்மை? நமக்கு காசு ஒண்ணுதான் நன்மை, வேற ஒண்ணும் தெரியல. நிஜமான நன்மை என்ன தெரியுமா? உங்களிடத்துல ஜனங்கள் நல்ல எண்ணத்தை உடையது.
இவரை பார்த்ததுமே ரொம்ப நல்லவர், இவரு நம்ம சொன்ன பேச்சு கேட்கலாம் நினைக்கிற பார்த்தா அதுதான் நன்மை. அதே போல ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரமே ரொம்ப நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது பார்த்தா அதுதான் நன்மை. அப்ப என்ன, அவளிடத்துல அந்த ஸ்ரீமத் உர்ஜிதமேவ தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம், அந்த பகவானுடைய தேஜஸ் அங்கே இருக்குமேயானால் அது என்ன தோன்றதான், அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவ சொன்னபடி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒன்றை ஏற்படும். இதுதான் மங்களமான ஒரு ஸ்வரூபம். அதுக்காகத்தான் பாருங்க, நம்ம அதுக்கு யாரு வந்தாலும் குங்குமம் கொடுக்குறேன், நெத்திக்கிட்டுக்கோ அப்படிங்கிறேன். ஏன் நெத்திக்க இட்டுட்டு தானே இருக்கேன், நீங்க என்ன கொடுக்கறது மறுபடியும் அப்படின்னு கேட்கிறீங்களோ. அவளும் பக்தியா கேட்கிற அளவு வைக்கிறாளோ, ஏன் நெத்திக்கிட்டுக்கிறது என்ன, வெத்தலையும் பாக்கையும் கொடுத்துட்டு இருக்கல, எதுக்கு அவத்தலை இல்லையோ, வெத்தலை பாக்கு கொடுத்தா அதை அங்கே காஞ்சி போய் அடுத்த நாள் தூக்கி போட்டு போறா, போட்டுக்கிறதே இல்லை யாரும் விவகாரம் முழுக்க. இருந்தாலும் ஏன் சார் வெத்தலை பாக்க ஏன் சார் கொடுக்கறத, பழம் ஏன் கொடுக்கறத, இதெல்லாம் மங்களம். இது மங்களம்னா இதை தாண்டுற இடம், கீழே ஒரு சின்ன ஒரு மஞ்ச கிழங்கு இருக்கு, அதை தாண்டி போற இடம், அது மேல காலை வைக்கிற இடம் யாரும் வைக்க மாட்டோம். ஏன், வெறும் மஞ்ச கிழங்கு தானே சார், அது பண்ணக்கூடாது. ஒரு 4 அணா காயின் இருந்தா அது மேல காலை வைப்பிடும், யாராவது வச்சா அடிச்சுடுவா பாட்டியம்மா. மகாலட்சுமி, அப்ப மீதியெல்லாம் மகாலட்சுமி இல்லையா, மகாலட்சுமி சார் எல்லாமா தான் இருக்கா. ஆனா என்னன்னு சில பொருள்களை நாம மங்களம்னு நினைக்கிறோம், அதை எப்பொழுதும் உதாசீனப்படுத்தப்படாது. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான மங்களமான ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வரனும் அம்பாளும். இந்த முகத்துல திருநீர் வச்சுட்டு இருக்கல, அது அவ்வளவு மங்களம். ஸ்திரீகள் ஏதோ குங்குமம் வச்சுருக்கா, நம்ம வச்சுக்கிறது இல்லை, நாம வச்சுக்கணும். முகத்துல திருநீர் வச்சுக்கணும். இது என்ன காட்டுறது, அஜானத்தை அழித்து ஞானமூர்த்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வர ஸ்வரூபத்தை தான் ஆராதிக்கிறேன்னு சொல்றதுக்காகத்தான் அத திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். திரியம்பகம் அம்பாள், யஜாமஹே அம்பாளோட கூடின இந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்றேன். சுகந்திம் புஷ்டிவர்தனம், நல்ல ஒரு மனுஷனுடைய ஒரு கந்தம், கந்தம்னா இவருடைய கீர்த்திய புகழ பல பக்கத்துக்கும் பரவும்படி பண்றதா. புஷ்டிவர்தனம், சரீரத்துல புஷ்டிய கொடுக்கணும். டாக்டருக்கு ரூபாவை கொடுக்காதீங்க, திருநீர் அணிந்திரையானால் சரீரத்துல மனசுலையும் ஒரு தைரியம் வரும். இந்த சரீரத்துல பற்று இல்லாமல் இருப்பேன். ஒருவாறு கமிவ பந்தனாத், தோசை பழம் இருக்க, தோசை பழமானது பழுத்தது ஆனால் அந்த காம்பை அதை விட்டு போயிடும். காம்பு தானே நீங்க பிரிக்க வேண்டாம், காம்பு அது மேல உட்கார்ந்து இருக்கு, ஆனா விட்டு போச்சு. காத்தடிச்சா அந்த காம்பு அந்த பழத்துக்கு மேல இப்படி எப்படி ஆடுறது, ஆனா காத்து நின்று போச்சுன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்காருது. ஏன்னா அது கரெக்டா உட்கார்றதுக்கு இடம், காம்பு உட்கார்றது கரெக்டா இருக்காங்க. அது காம்பு அந்த பழத்தோடு ஒட்டின்னு இருக்கா போல காணப்பட்ட போதிலும் அந்த காம்பானது பழத்தை விட்டு போச்சு. நல்ல பழுத்த விளம்பழம், அது என்ன, அதை வச்சு ஆட்டினா உள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தம் அந்த ஓடோடு ஒட்டாது, அதுதான் தனித்தனியா ஆடும். இப்படி அதே போலயே தேங்காவும் பாருங்க, கொப்பரையா எடுத்துன்னு வச்சுங்களேன், ஆட்டினா உள்ள இருக்கிற பதார்த்தம் ஆடும், கொப்பரை ஆடும். அதோட அங்கேயே இருந்த போதிலும் அதோட சம்பந்தம் இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒருவாறு கமிவ பந்தனாத், வீட்டுக்குள்ள இருங்க, வீடோட ஈழிச்சுக்காதீங்க. எது வந்தாலும் என்னாச்சு எல்லாம் எனக்கு தெரியணுங்கிற ஈழ்ச்சிக்கிறது இருக்கப்படாது. இப்ப ரொம்ப ஈழ்ச்சிட்டு இருக்கிறது தான் சண்டையா வருது. அவாவா காரியத்தை பார்த்துட்டே இருக்கட்டுமே, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் வேணும். எந்த போன் வந்தாலும் யார்கிட்ட வந்தது, என்ன பேசினா இது சொல்லணுமா, உனக்கு வேணும்னா உங்களுக்கு சொல்றா, இல்லைன்னா அவ பாட்டுக்கு அங்கே இருக்கட்டுமே. போஸ்ட் வந்ததுமே எல்லாரும் படிக்க வேண்டியது, கடைசியில் ஒண்ணும் இருக்காது, ஏதோ அக்னாலஜ்மெண்டா இருக்க போறது ஆரம் முழுக்க. இது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது நம்ம போஸ்ட் இல்ல, பக்கத்து பிள்ளாட்டுக்கு வந்த போஸ்ட் கூட எடுத்து நோண்டி பார்த்துட்டு அப்புறம் வைக்கலாம். என்ன பிராரம்பம். அப்ப என்ன, நமக்கு சம்சாரத்தில் அவ்வளவு விஷயம் இருக்கும் வாழ. இது இருக்கப்படாது. அதான் ஒருவாறு கமிவ பந்தனாத் மிருத்யோர் முற்றிய, அந்த மரணத்திலிருந்து என்ன காப்பாத்துங்க. மா அமிர்தா, அமிர்தத்திலிருந்து என்ன தனி ஆக்கிடாதீங்க. இப்படின்னு சொல்லிட்டு திருநீர் அடையணும். தலையில நெத்தியில வைக்கும் பொழுது அது 3 சத்வரஜஸ்தமோ குணங்களும் 3 போய் குணாதீதனா த்ரீணி வைதேவ தனானி த்ரீணி சந்தாதும் சித்ரய இமே லோகா
அப்படின்னு மூலகத்துல எங்க இருந்தாலும் எனக்கு நல்ல புத்தியே கொடுங்க அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு திருநீர் அடையணும். அதே போலயே வைஷ்ணவால இருந்தா அவளும் நாம வச்சுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்கும் இருக்கு. மகான்கள்லாம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு. எதுக்கு? இவைகள்லாம் மங்களங்கள். நீங்க சௌக்கியமா இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும், சரீர ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகத்தான் இவைகள்லாம் பண்ணிருக்கு. இதுதான் மங்களம். மங்களம்னு சொன்னா எதை? காசுதான் மங்களம். மங்களவாத்தியம் ஆத்துல வச்சுட்டு இருந்தா தான் மங்களம் இப்படி நினைக்கப்படாது. மங்களம்னா என்னென்னமோ பேர் வச்சுட்டு இருக்க. மங்களம்னா முடிவுன்னு பேர் வச்சுட்டு இருக்க. ஒருத்தர் ஆத்துல 4 பொண்ணு பிறந்தது, 5வது பொண்ணா பிறந்தா கட்டம்னு என்ன பண்றது, 4வது பொண்ணுக்கு என்ன பண்ண மங்களம்னு பேர் வச்சார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இதோட குழந்தை நின்று போயிட்டான். அதுக்கப்புறம் 7 பையன் பிறந்தான். என்ன யாவியவா இந்த மங்களம்னு பேர் வச்சு, இந்த மங்களம்னா முடிவுங்கிற அர்த்தம் இல்ல, நமக்கு தெரியாம எப்படி பண்ணிருக்கோம். அதான் முடிஞ்ச மங்களம்னா நம்ம ஆரம்பிச்சது முடிவா நல்ல நன்மையா இனிமையா முடிக்கணுங்கிற ஒரு அர்த்தத்துல. அதனால மங்களம்னா முடிவுங்கிற அர்த்தம் இல்ல, நல்லதுங்கிற அர்த்தம். அந்த நல்லதுங்கிறத சிவாபியாம் அதோட அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். அஸ்தோகம் முடிவாக முழுமையான, திரிபுவன சிவாபியாம் எல்லோருடைய இதயத்திலையும் அவ நினைச்சதான அத்தனை பதார்த்தங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார். மூலத்திலையும் குறைவற்றதான மங்களங்கள். இவாளுக்கு இது போறோம், அது அவளுக்கு அது போறோம், எனக்குடையதான எண்ணம் இல்லாமல் யார் யார் எதை கேட்டாலும் அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சுபாவம் உள்ளவாளும். அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். அது பார்க்கணும். சில பேருக்கு சிலது இது கொடுக்காமலேயே இருந்திருக்கலாமே, இவ்வளவு குறைச்சலா கொடுத்திருக்காரு இப்படிங்கிறார். அப்படி இல்லை. அம்பாள் எப்படி பண்றாளா, எவ்வளவு வேணுங்கிறாளோ அதை விட அதிகமா, உங்களுக்கு எப்ப எதை தேவையோ அதை விட அதிகமா கொடுக்கறது. பரமேஸ்வரன் அப்படி இல்லை, வாரி கொட்டி விடுவார். கூரைய பிச்சுண்டு கொட்டுறாங்கிற பார்த்தீங்களா. பரமேஸ்வரனுடைய சுபாவம் என்ன, அவர் பார்த்தானா நிறைய கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் ஏண்டா இவ்வளவு வந்ததுன்னு கட்டும், ரொம்ப ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு எந்த சமயத்துல எவ்வளவு எது தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுக்கிறார். நீங்க கஷ்டப்படக்கூடாது. அதிகமா இருக்குங்கிற ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படாது. ஆனா எதை கொடுத்தாலும் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக நிறைவான ஒரு மனப்பான்மையை கொடுக்கிறார். மனுஷாளுக்கு நிறைவா இருக்கிறது இல்ல, நிறைவான மனப்பான்மை தான் வேணும். 1000 புடவை இருந்து என்ன இன்னும் 4 வேணும்னு நினைச்சோம்னா பிரயோஜனம் இல்லை. இருக்கிறது போரும் அப்படின்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நமக்கு இருக்க பகவான் அனுகிரகம் பண்ணின எனக்குடையதான் இந்த நிம்மதி மனசுக்கு வருது பார்த்தேடா, அதுதான் ரொம்ப. இப்படி மனுஷியாளுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் எது தேவைப்பட்டாலும் அது தேவைப்பட்டதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடியதான் நிலை. அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் கிருதி புனர்பவாபியாம். கிருதி நாங்க மனசுல, புனர்பவாபியாம் மறுபடியும் மறுபடியும் தோடிக்கொண்டே இருக்கான். இன்னைக்கு நான் இதை பண்ணினேன் போருமா, இல்ல நாளைக்கு இன்னொன்னு பண்ணணும். இன்னைக்கு அம்பாளை பூஜை பண்ணினேன், நாளை அம்பாளுக்கு ஹோமம் பண்ணணும், நாளைக்கு பரமேஸ்வரனுக்கு ஆராதனம் பண்ணணும், இன்னொன்னு பண்ணிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு திருமந்திரம் வாசிச்சு நாளைக்கு தேவாரம் வாசிக்கணும். இப்படி மனசுல தோணிக்கொண்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு உங்க மனசுல புதுசாக ஒரு அபிப்பிராயம் வந்து கொண்டே இருக்க. அந்த மனசு அப்படியே டார்மெண்டா தூங்கி பிள்ள எல்லாம் படிச்சாச்சு போரும். அந்த சிவனை எத்தனை நாமக்கள் சொன்னாலும் எத்தனை தரம் சொன்னாலும் பண்ணிட்டே இருக்க. அந்த சத்துகளோட சேர்ந்துட்டே இருக்கணும். அவ சொன்ன செயலை பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனசுக்கு மேலும் மேலும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அவளுடைய வார்த்தையை கேட்டு அதை நடத்தி அதை பண்ணிட்டு சேத்துலார சுருங்காரமும் மறுபடியும் மறுபடியும் ராமனுக்கு அழகு பண்ணிக்கொண்டே இருந்தா அது ஒரு சந்தோஷம். உபச்சாரமும் சேசேவார் உன்னாரான்னார். உபச்சாரம் பகவானுக்கு ஷோடசோபச்சாரம் பண்ணினார், 64 உபச்சாரம் பண்ணார். பண்ண பண்ண நமக்கு சந்தோஷமா இருக்க, பகவானுக்கு இல்ல. ஏன்? உமக்கு சந்தோஷத்துக்கு தான் உபச்சாரம். 4 பேருக்கு கொடுத்தா அதுல ஒரு ஆனந்தம். நம்ம பெற்றுக்கொண்ட ஆனந்தம் தான் நமக்கு, கொடுக்கிற ஆனந்தம் தெரியல. கொடுத்தா ஒரு ஆனந்தம். அதனால வேற யாருக்கும் உங்களால கொடுக்க முடியலன்னு பகவானுக்கு கந்தம் சமர்ப்பயாமி, புஷ்பங்க சமர்ப்பயாமி. இது முதல்ல நீங்க கொடுத்து பழகணும். கொடுத்து பழகினா அந்த கொடுக்கறதுல வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஆனந்தம் நிஜமான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் கிருதி புனர்பவாபியாம் புனர்பவஹா. மறுபடியும் மறுபடியும் புதுசாக தோடிக்கொண்டே இருக்கான். ஆனந்த ஸ்புர அனுபவாபியாம்.
ஆனந்தமானது ஸ்புரிக்கிறது, தோணுகிறது. அந்த ஆனந்தம் இருக்க ஆனந்தம் இல்ல, அன்னன்னைக்கு புதுசா ஒரு ஆனந்தம். தினமும் தான் சாப்பிட்டு ஆனா பசியோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் சாப்பிட்டா ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ. சாப்பிடுறது ஏதோ ஒண்ணு போகணும்னு சாப்பிடுறது உண்டு. அந்த சாப்பிடுறது இருந்தாலும் நாக்குக்கு சுவையா, அது மனசுக்கு நிம்மதியா, இன்னைக்கு அன்னபூர்ணா அம்மா நமக்கு இதை போட்டு கொடுத்திருக்காளேங்கிற ஒரு எண்ணத்தோட அத சாப்பிட்டுட்டு அதோடய கொஞ்சம் தொட்டுண்டு அதை சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷம். வெறுமனை இல்லை, அதை பிசைஞ்சுட்டு அந்த மூலையில இருக்கிற பொருளை விட்ட தொட்டுண்டு நாக்கில் போட்டு அதை சில பேர் ஒரு சட்டம் வேற பண்ணி அப்படியே சாப்பிட்றான் பார்த்தீங்களா, ஒரு ஆனந்தம். இது இன்னும் ஒரு நாளோட போச்சோ, நாளைக்கு இப்படித்தான் சாப்பிடும். சாப்பாடுறாமன்னு சொல்லலாம், அது கூட அனுபவிக்கல, அந்த சுகத்தையும் அனுபவிக்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள். ஓடுறா சார் தலை திருத்துன்னு, ஏன் அப்படி ஓடணும் உத்தியோகத்துக்கு? அங்கேதான் போய் 12 மணி நேரம் இருக்க போறேன், வேண்டான்னு சொல்லல. ஒரு 2 நிமிஷம் நிதானமா சாப்பிடுறது தானே கிடையாது. பக்கடையா சாப்பிடுறதுன்னு நம்ம ஊர்ல பிறக்கணும், நிதானமா சாப்பிடணும். சாப்பிட்டு அதோட சமப்படப்படாது. சாப்பிட்ட பிறகு எல்லாரும் லயமா உட்கார்ந்து சந்தனம் கொடுப்பா, நெத்தி கிட்டு மீதி சந்தனத்தை அப்படியே தொப்பைக்கு பூச்சுண்டு, என்ன ஒரு ஆனந்தம், ஒரு அனுபவம். பக்கத்திலேயே சொம்பு வச்சுருக்கா, அது 2 லட்டு போடு சேர்த்து வச்சிருக்கான், அப்புறம் சாப்பிட்டுருக்கான். இப்படி ஒரு ஆனந்தம் ஆகாரத்துல. ஏன் வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்கே ஒண்ணு, இதுதான் சுகம்னு பேர். சுகம்னு கம்னா எதிர்பார்த்தேன்னு இன்னும் வரலையே, எவ்வளவு வந்தாலும் இன்னும் வரலையே இப்படின்னு நினைக்கிறது. 1ஆம் தேதி சம்பளம் வந்ததுமே பார்க்கறான், என்ன ஆச்சுன்னு, இன்கம் டாக்ஸ் ஜாஸ்தி பிடிச்சிருக்கானே ஒரு அழுக. இது இவ்வளவு வந்திருக்கேங்கிறது ஒரு சந்தோஷம் இல்லை, அவன் அனாவசியமா பிடிச்சிட்டானே ஒரு அழகு. இந்த அழுகையே இருக்கக்கூடாது. இருந்து இன்னைக்கு இவ்வளவு வந்ததா போருமோ இல்லையோ, அந்த போருங்கிற ஒரு மனப்பான்மை மனசுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சமா இருந்தாலே போருமா. அதான் அஸ்தோ கத்ரிபுவன சிவாபியாம் பிரதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் ஆனந்த ஸ்புரத். மேலும் மேலும் இருக்கக்கூடியதான ஸ்புரிக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். இது ஆனந்தம் ஏதோ எங்க இருக்கிறது இல்லை சார், ஆனந்தம்னு ஒரு சும்மா வாயால சொல்றது இல்லை, அனுபவாபியாம் அனுபவிக்கிறது. இப்பெல்லாம் சம்பளத்தை கையில கொடுக்கறது இல்ல, பேங்க்ல கிரெடிட் பண்ணிட்டு வெறும் ஒத்த காகிதத்தை தான் கொடுக்கணும், ஒரு அனுபவம் கிடையாது. அந்த கையோட அந்த ரூபாய் நோட்டை வாங்குறப்ப அவனுடைய முகம் பார்க்கணும், அதை கையில வாங்கி கொடுக்கிறவன் பாருங்க, அவனும் ஒரு சந்தோஷமா கொடுக்கறான். அதே போலயே பொருளை வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த கடையில போய் ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்து பார்த்து அதுல ஒரு சொட்டை இருக்கக்கூடாது, அது பண்ணப்படாது, இவளுக்கு பார்க்க தெரியல. சில பேர் தான் அதை அழகா அதை பார்த்து அது எப்படி இருக்கணும் என்ன வாங்கணும்னு பார்த்து அதை எடுத்து அதை போட்டு அதை வாங்குற காலத்து அவளுக்கு என்ன ஆனந்தம், ஏதோ அவ ரொம்ப சீப்பா வாங்கிட்டா போல. அவன் என்ன பைத்தியமா, அவன் இதுல வேலையெல்லாம் வேற எங்கேயோ போட்டிருக்கான், இருந்தாலும் என்னடா அத்தனையும் வாங்கிட்டு கொசுறு கொஞ்சம் கேட்கறான், ஒரு கருவேப்பிலை போடுங்க, அது ஃப்ரீயா கொடுத்தா ஒரு ஆனந்தம். எல்லாத்துலயும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க கத்துக்கணும். இந்த ஆனந்தம் தான் அம்பாட்டிய சொல், ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிதேதி கதாச்சனேதி தைத்தரியோபனிஷத். வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்திலையும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியதான ஒரு ஸ்வரூபம், ஒரு நிலை பகவத் அனுகிரகத்தினால வருது. பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம் கலாபியாம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு. கலாபியாம் சூடாலங்கிருத கலாபியாம் அலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவதுமே, இப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு ஏற்பட்டுமே. சிவாபியாம் அஸ்தோ கத்ரிபுவன சிவாபியாம் கிருதி புனர்பவாபியாம், வேற எங்கோ இல்லை, என்னுடைய இதயத்துல நமக்கு இது ஏற்படும். ஆனந்த ஸ்புரதனுபாபியாம், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அப்பப்பொழுது ஏற்படக்கூடியதான அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டோம். அப்படிப்பட்டதான அந்த அனுபவங்களுக்கு பார்வதி பரமேஸ்வராளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு முதல்ல சிவானந்த லஹரின்னு எழுத ஆரம்பித்தவன் முதல்ல 2 பேரும் பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. இந்த பார்வதி பரமேஸ்வரால பிரிக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுங்க 2 சேர்த்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் உபனிஷத்து. யோவை பூமா தத்துகம், பூமா
எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். திரிபுவன மூலகம்னு சொல்றாளே, அந்த மூலகத்துல எங்கேயும் வியாபிச்சிருக்கிற ஒரு ஆனந்தம். அப்படின்னு தத் சுகம் நால்பே சுகம் அஸ்தி, ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தத்துல சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சுகத்தை சொல்ற. அதே போலயே வேதத்துல புனர்பவாபியாம், அப்பப்ப தோணுகிறதுங்கிறல இந்த அப்பப்ப தோணக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை வேதம் சத்யோ ஜாத்தம் பிரபத்யாமி சத்யோ ஜாத்தாய வை நமோ நமஹா. சத்யோ ஜாத்தம் அப்பப்பொழுதெல்லாம் பிறக்கிறதா. சத்யா அப்பொழுது, எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப பிறக்கிறது. பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹா அப்படின்னு 8 நாமாக்கள். இது நாமாஷ்டகம்னு சொல்றது. இந்த 8 நாமாக்கள் எல்லோரும் சொல்லலாம், சகல பிராணிகளும் சொல்லலாம். இந்த 8 நாமாக்கள் சொன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமா. பரமேஸ்வரனுக்கு இஷ்டம்னா அம்பாளுக்கு அதை விட இஷ்டம். அப்படி அந்த 8 நாம சத்யோ ஜாத்தம் பிரபத்யாமி சத்யோ ஜாத்தாய வை நமோ நமஹா அப்படின்னு எதிர்வேதமானது கிருதி புனர்பவாபியாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சொல்ல அது எதிர்வேதம் சொல்றது. அங்கே வேதத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு இப்படி நமக்கு சொல்லிட்டு இருக்க. இப்படிப்பட்டதான சிவாபியாம் அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சிவானந்த லஹரின்னு சொன்னேன். அதே வழியே சௌந்தரிய லஹரின்னு சொன்னா அம்பாளுடைய சௌந்தரிய பெருக்குன்னு நீங்க சொல்றேன். அந்த சௌந்தரிய பெருக்கு ஒரு நதியாக வந்திருக்குங்கிறல. அதே போல சிவானந்த லஹரின்னு இது என்ன பெருக்கு, எங்கிருந்து வந்திருக்கு, எப்படி வருது? நதின்னு சொன்னா ஒரு இடத்துல பிறக்கணும், அது பிரவகிச்சுட்டே இருக்கணும், சமுதிரத்துல போய் கலந்து போயிடணும். நதீனாம் சாகரோ கதி. இத நதியினுடைய ஒரு சரித்திரம். இந்த நதியினுடைய சரித்திரம் என்ன பண்ண, வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கிறது நதி. எண்ணிக்கை பிறந்ததோ அன்னில இருந்து ஆரம்பிச்சு தான் சமுத்திரத்தோட சேர பரியந்தம் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியதுக்கு நதின்னு பேர். இப்படி சில நதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோதாவரி, கங்கா, காவேரி, இப்படிப்பட்ட நதிகள். இந்த நதிகள் எங்கெங்க இருக்கோ அங்கெங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான பட்டணங்கள் இது என்ன ஆறுது, நல்லா செழிப்பா இருக்கு. அந்த நதி ஜலத்தை பருகினதான மனுஷால் அவ ரொம்ப புத்திசாலிகளா இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓடுற நதி ஜலத்தை பருகின மனுஷாளுக்கு ரொம்ப புத்தி சக்தி ஜாஸ்தியா இருக்குங்கிற. அதே போல இந்த நதி ஒண்ணு இருக்கு சார், அது என்ன, நர்வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. இப்படி ஒண்ணு. இந்த வசந்த ருத்துவோ இல்லையோ, இந்த 10 நாள் விசேஷமாக அந்த வசந்த நவராத்திரிங்கிறோம். வால்மீகிங்கிற ஒரு மலையில பிறந்ததான் ஒரு நதி. அந்த நதி வால்மீகி கிரி சம்பூதா, வால்மீகிங்கிற ஒரு மலையில பிறந்தது. பிறந்த நில இருந்து எங்க ஓடுறதுன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ராமசாகர காமினி, ராமன் எனக்கூடியதான சமுத்திரத்துல போயிட்டே இருக்கான். சரி, இந்த கோடியில பிறந்தது அந்த கோடியில போய் சமுத்திரத்துல ஒண்ணு ஆறுது. அது என்ன பண்றது, நற்புனாதி புவனம் புண்ணியா. இந்த புண்ணிய நதி இது. இத கேட்டவாளுக்கு, ராமனை பத்தி நினைச்சவாளுக்கு புண்ணியத்தை கொடுக்கறது, எல்லாரையும் பாவனமாக்கறது. நதி என்ன பண்றது சார், சுத்தப்படுத்துறது. ஸ்நானம் பண்ணினா, நம்பிக்கை இல்லாமல் ஸ்நானம் பண்ணினாலும் உடம்ப சுத்தப்படுத்துறது, உடம்புல மேல இருக்கக்கூடியதான அழுக்க அகற்றுறது. நம்பிக்கையோட ஸ்நானம் பண்ணினா மனசுல இருக்கக்கூடியதான பாபத்தையும் அகற்றுறது. புனாதி புவனம் புண்ணியா, எதை தூய்மையாக்கிறது, உலகங்கள் எல்லாம். ராமாயணத்தை ராமநாமாவை படிச்சோடையானால் உலகத்தை எல்லாம் தூய்மையாக்கிறதா. புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி அப்படின்னு ராமாயணத்தை ஒரு மகாநதியாக வர்ணிச்சிருக்க. அதே மாதிரியே இந்த சிவானந்த லஹரிங்கிறல இதுவும் ஒரு நதி தான். ஒரு இடத்துல பிறக்கிறது, ஒரு இடத்துல தங்கி நிற்கிறது. இவைகள்லாம் என்ன, நதிகள் அப்படி பிரவகிக்கிறப்ப ஒரு கால்வாய் வெட்டுவான், இந்த வாய்க்கால் வெட்டுவான். அது வழியா என்ன ஆகும், அது இன்னொரு இடத்துல போய் சேரும். அங்கே இருக்கக்கூடியதான அத்தனை வயல்களை எல்லாம் அதுக்கு நல்லா படி பண்ணும். இப்படி விசேஷமாக பண்றது பார்த்தல. அதே மாதிரியே இங்க சிவானந்தம்ங்கிற ஒரு பெரிய ஒரு நதி. அது என்ன பண்றது, கலந்தி சம்போ தரித சரித கேள்விஷரஜோ
தலந்தி தீகுல்யா சரணிஷு பதந்தி விஜயதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் வசந்தி மச்சேதோ கிருதிபுவி சிவானந்த லஹரி. இத சிவானந்த லஹரி, சிவானந்தம் எனக்கூடியதான வேறு பேருக்கு. சிவானந்தம் நம்ம ஏதோ சாதாரண ஒரு ஆனந்தம், ஆத்துல உட்காந்து சாப்பிடுறோம், டிவி பார்த்துருக்கோம், இந்த ஆனந்தம் இல்லை. வாட் எல்ஸ் இஸ் ஹெவன்? இந்த சிவானந்த படிக்கிறது இருக்கே, இதுதான் நிஜமான சுத்தம். ஒரு ஸ்லோகத்தை மனசுல நினைச்சுண்டு அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான அர்த்தத்தை ஆச்சாரியால் எப்படி கற்பனை பண்ணியிருக்க, அந்த சிவானந்த ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறல, இதுதான் நிஜமான ஸ்வர்க்கம். டிவி இதை பார்த்தா இல்ல, அது ஸ்வர்க்கமே இல்ல. இவன் நினைக்கிறா மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை தான் ஒவ்வொரு சீரியல்லையும். நீர் பார்த்தீரான்னு கேட்காது. எல்லாரும் சொல்றாள இதேதான் விவகாரம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இது எடுத்துக்கணும். இதை தவிர ஒரு கதையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதை பார்த்து கெட்டுதான் போறோம், டைம் தான் வேஸ்டா. ஆனா ஒரு ஸ்லோகம் சௌந்தர்யோ சிவானந்தலையோ எடுத்தாங்க, அதுல என்னென்ன அர்த்தம் சொல்லியிருக்கு பாருங்க. அப்படின்னு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினேன்னா அதுதான் ரொம்ப ஒரு சந்தோஷம், நிஜமான ஒரு ஆனந்தம். இது இங்க மட்டும் இல்ல, அத்தனை பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாம் இதுக்குள்ள அமைச்சு இருக்கார். கலந்தி சம்போஹோ த்வச்சரண சரிதா. பரமேஸ்வரன் இருக்காரு, அந்த பரமேஸ்வரனானவன் என்ன பண்ற, சம்புவானவர் தங்களுடைய இந்த சரித்திரம் எனக்கூடியதான நதி, அந்த நதியிலிருந்து அது பிரவகிக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த ஜலமானது அப்படி கொட்டுறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், காவேரி முதல் நதிகள்லாம் அது அப்படியே இருக்கும், உள்ள போகாதேப்பா தெரிஞ்சவா. அது எங்க எப்ப எந்த சமயத்துல ஜலம் வரும் தெரியாது. வந்தது ஏன்னா பிரவாகம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள எக்கச்சக்கமா பிரவாகம் வந்துடும். ஆழமே இல்லையே, நின்று ஸ்நானம் பண்ணலாமே அப்படின்னு ஸ்நானம் பண்ணிருக்கும் குழந்தைகள்லாம். தெரியவே தெரியாது சார், ஒரு 10 நிமிஷத்துல எக்கச்சக்கமா வந்ததே தெரியாது. அப்படி ஆயிடும். கங்கை போன்ற நதிகள்லாம் ரொம்ப டேஞ்சர். அது என்ன, கலந்தி சம்போ த்வச்சரிண சரிதா த்வச்சரித சரிதா. பரமேஸ்வருடைய சரித்திரம் எனக்கூடியதான ஒரு நதி பிரவா. த்வச்சரித சரிதா கில்பிஷரஜ தளந்தி. அது என்ன பண்றது, கில்பிஷரஜ தளந்தி. ஒவ்வொரு சரித்திரத்தை கேட்க கேட்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை போக்கிறது. ரஜஹான்னா பாபம், தூசின்னு அர்த்தம். பாபம் எனக்கூடியதான தூசிய போக்கடிக்கிறதா அந்த நதி. அது கில்பிஷரஜ தளந்தி தீகுல்யா சரணிஷு பதந்தி. இந்த நடுவுல இருக்கக்கூடியதான இந்த வரக்கூடியதான காவாய்ல இருக்க பத்தியெல்லாம் வாய்க்கால், அந்த வாய்க்கால் வழியாக அதெல்லாம் ரொப்பிண்டே போறதா. நதி ஜலமானது எப்படி வாய்க்கால் வழியாக அதையும் ரொப்பி கொண்டிருக்கே, அதே போல நம்ம மனசுல வரக்கூடியதான எண்ணங்களை எல்லாம் ரொப்பிண்டே இருக்கு. சிவானந்தைய படிச்சதுக்கு நிஜமாக நம்ம படிச்சோம் கேட்டோம்னு சொன்னா, லோகத்துல எந்த விவகாரம் கேட்டாலும் சிவானந்தரையில சொல்லியிருக்கேன், இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வரணும். ஏதோ நானும் கேட்டேன் அப்படின்னு கேட்கறது இல்ல. இது கேட்ட பிறகு என்ன பண்ணணும், எந்த ஒரு இன்சிடென்ட் வந்தாலும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு அதை ரிலேட் பண்ண வரணும். அப்படி வந்தது நிஜமா நம்ம கேட்டோம். அதான் குல்யாசரணிஷு பஜந்தி விஜயதா திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். இந்த சம்சாரத்துல சுத்தின்னு இருக்கான் பாருங்க, இங்கேயும் அங்கேயும் என்னென்னமோ ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல உத்தியோகத்தை சேர்ந்து அவன் டிரான்ஸ்பர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விரட்டி வச்சு, இங்க படிக்கல அங்கே போய் அங்கே படிக்கல இங்கே போய், ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் தான் வாழ்க்கையில திருப்திப்படுத்துறத கிடையாது. எல்லாருக்கும் அவன் சொன்னதெல்லாம் கேட்கணும், தலை ஆட்டிட்டே இருக்கணும். அப்பவும் கடைசியில சந்தோஷம் இல்லை. ரிட்டையர் ஆனு ஏதோ நல்ல வேலை செஞ்சான்னு பேருக்கு சொல்றானே, அவன் சொல்ற பேர் உள்ள தெரியும் அவன் போய் சொல்றான்ட்டு. என்ன சந்தோஷப்படுத்தினேன் இல்லையே. இவ்வளவு பண்ணினதான ஒரு தொண்டை அந்த பரமேஸ்வரனுக்கு பண்ணியிருந்தா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருப்பாரு. அவர் இது வேணும் அது வேணும்னு கேட்கலையே அவருக்கு. அப்படி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். இந்த சம்சாரத்துல சுத்தி சுத்தி ஒரு இடத்தில் பிறந்து ஒரு இடத்தில் வளர்ந்துன்னு சொல்றேன், அது மாதிரி ஆயிண்டிருக்க. அப்படி பண்ணிட்டு இந்த பிரமண பரிதாப உபசமனம், இந்த கவலைகள்லாம் நீக்கக்கூடியது. வசந்தி மச்சேதோ ஹிருதி புவி. அது எங்க இருக்கு, என்னுடைய இதயத்துல அந்த சிவானந்த அது எப்பவுமே இருக்கு. வசந்தி மச்சேதோ ஹிருத புவி. மனுடைய மனசு எனக்கூடியதான
அந்த பெரிய குளத்துல விழுந்துருது. இந்த நதி பரமேஸ்வரனுடைய சரித்திரம் எனக்கூடியதான நதியானது பிரவகித்து கொண்டு ஆங்காங்கு இருக்கக்கூடியதான மனிதர்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான பல விதமான துன்பங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் நீக்கி மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எனக்கூடியதான வாய்க்கால் வழியா அவைகள் எல்லாம் ரொப்பி சம்சாரத்துல சுற்றுதல் அதனால ஏற்படக்கூடியதான துன்பங்களை நீக்கி கடைசியில என்னுடைய இதயத்துல விழுந்துருச்சு சார், ரெஸ்ட் எடுத்து. அப்படிப்பட்டதான சிவானந்த லஹரியை நம்ம தியானம் பண்றோம். அப்படியே இந்த சிவானந்தம் எப்பொழுதும் நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கணும். இதயத்துல இருந்தால் மனசுல இருந்தா அந்த மனசுக்கு பாப்பம் வருமா? அது பிரவகிச்சதுமே எல்லா பாபத்தையும் போக்கடிக்குமே. ஆனால் நம் மனசுல சாஸ்வதமா இருந்தா பாப்பம் வருமா? வர. என் மனசை நல்லதா பண்ணி நல்ல வழியே எனக்கு கொடுக்கக்கூடியதான அழைத்து செல்லக்கூடியதான சிவானந்த லஹரியை நாம் மேல பறிக்கும். மேல்பாகம் அடுத்த சனிக்கிழமை.